அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இதனால் அகில உலக பயங்கரவாத இஸ்லாமிய நாடுகளுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், ஈரானில் உள்ள புஷ்கர் அணு உலையை இஸ்ரேல் ராத்திரியா வந்து ராத்திரி திருடம் மாதிரி வந்து தாக்கிவிட்டு போய்விட்டான். அதாவது அணு உலைக்கு உலை வைத்து விட்டான். இதனால் வேடிக்கை பார்க்கும் வெட்டியான் கூட்டம் அந்த பக்கம் வர வேண்டாம், அங்கு போய் ரேடியேஷனில் சிக்கி சாக வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படி உங்களுக்கு சாக வேண்டும் என்ற ஆசை இருக்குமானால் ஈரான் இராணுவத்தில் வந்து சேரவும். அங்கு பல குண்டுகள் விழுந்து வெடித்துள்ளது. அணு உலைக்கு தேவையான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையாக அது செயல்பட்டு கொண்டு வந்தது. அப்படின்னு சொன்னாலும் நம்பாதவர்கள் நேரே சென்று அதை பார்க்கவும். உங்கள் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் தர முடியாது. அணு உலைக்கு தேவையான ஹெவி வாட்டரை தயாரிக்க அங்கு வெந்நீர் பானையை வைத்து ஓலையை வச்சு எரிச்சுக்கிட்டு நாங்கள் இருந்தோம். ஒரேடியாக எரித்து தள்ளிவிட்டு போய்விட்டான் இந்த இஸ்ரேலு பையன். யூதனை கொல்லத்தான் நாங்கள் அணு உலையை பற்ற வைத்து இருக்கிறோம் என்று இஸ்ரேல் எப்போவுமே சந்தேக கண் கொண்டுதான் பார்க்கும். அவர்களின் பரம எதிரியான கோமெனி செத்து போனாலும் மிச்சம் இருக்கும் ஒவ்வொரு ஈரானிய மந்திரியையும் இஸ்ரேல் ஒரு பரம எதிரியாகத்தான் பார்க்கும். இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியை ஈரானுக்கு உள்ளே வரக்கூடாது என்று சொல்லிவிட்டது ஏற்கனவே. வந்தால் அதன் காலை ஒடித்து விடுவோம் என்று கோமெனி அன்னைக்கே சொல்லிட்டார். வீணாக எங்களை சந்தேகப்படக்கூடாது, நீங்கள் வீணாக எங்களை சந்தேகப்படக்கூடாது என்று பலமுறை எச்சரித்து விட்டோம். அவர்கள் எங்களை சந்தேகிக்கிறார்களோ என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம். யுரேனியத்தை நாங்கள் தயாரிக்கவில்லை. யுரேனியம் தயாரிக்க உதவும் ரா மெட்டீரியலைத்தான் செறிவூட்டி கொண்டிருந்தோம். அது யுரேனியமாக மாறும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்படியே அது யுரேனியமாக மாறினாலும் அது வெப்பன் கிரேடு யுரேனியமாக மாறும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்படியே வெப்பன் கிரேடு யுரேனியமாக மாறினாலும் அதை வைத்து அணுகுண்டு எங்களால் தயாரிக்க முடியும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் ஆதாரமும் இல்லை. இப்படி உத்தரவாதம் இல்லாத விஷயத்தை பார்த்து இஸ்ரேல் ஏன் பயப்படுகிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை, புரியவில்லை. நாங்கள் இரும்பு கத்தி செய்தால் அது உன்னை கொல்லத்தான் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? 2025 அமெரிக்கா குண்டு போட்டு தாக்கி அழித்த அதே இடங்களைத்தான் இஸ்ரேலும் இப்போ தாக்கி இருக்கிறது. உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? வேற இலக்கு ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கலையா? செத்த பாம்பையே தான் அடிப்பீங்களா? நாங்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதாக நினைத்து மறுபடியும் அதே இடத்தில் தாக்குவது ஒரு மடத்தனமான அராஜக செயல் இல்லையா? ஏதோ அணு ஆயுதத்தை நாங்கள் கையில் வைத்து கொண்டு பந்து மாதிரி வீசி விளையாடி கொண்டு இருப்பது போல நினைத்து கொண்டு எங்களை தாக்குகிறது இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும். மறண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாகத்தான் தெரியும். அராக் என்ற இடத்தில் கோண்டப் ஹெவி வாட்டருக்காக செம்பு பானையை வச்சு வெந்நீர் போட்டுக்கிட்டு இருந்தபோது வெந்நீர் பானையை தாக்கியது இஸ்ரேலின் விமானப்படை. இது ஒரு அராஜக செயல் இல்லையா? சவுதி அரேபியாவில் அமெரிக்கா ஏர்பேஸுகளை ஈரான் தாக்கியதில் 11 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்து விட்டார்கள். இன்டர்நேஷனல் சுல்தான் ஏர்போர்ட் தாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு அராஜக செயல் என்று எப்படி கூற முடியும்? அது ஒரு ராஜ கம்பீர செயல் அல்லவா? ராஜபோக செயல் அல்லவா? அது எங்கள் நாட்டு மக்களுக்கே தெரியும். இப்போது ஈரானிடம் ரேடார் சிஸ்டம் இல்லை, விமானப்படையும் இல்லை. அதனால் இஸ்ரேலிய அமெரிக்க விமானங்கள் தாழ்வாக பறந்து பூச்சி மருந்து தெளித்து கொண்டு இருக்கிறார்கள். ஈரானிய மக்கள் கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக இந்த சோசியல் சர்வீஸை அவர்கள் செய்கிறார்கள். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன ஒரு சமூக நோக்கு, என்ன ஒரு சமூக சிந்தனை! இஸ்ரேலின் அயன் டோம் ஈரான் விட்ட பல மிசைல்களை தடுத்து நிறுத்திய போதிலும் 1-2 மிசைல்கள் டமோனா சிட்டியை வந்து தாக்கிவிட்டது. அதில் பல பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அதற்கு தக்க பதிலடியை கொடுக்க டெங்கு கொசு ஒழிப்பான் மருந்துகளுடன் தெளிப்பானை எடுத்துக்கொண்டு இஸ்ரேல் விமானங்கள் புறப்பட்டு போய்விட்டன. எங்கள் நாட்டு கொசுவை ஒழிக்க உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? வேணா தமிழ்நாட்டுக்கு போங்க, அங்கே போய் டெங்கு கொசுவை ஒழிச்சுக்கிட்டு பார்ப்போம். பாலஸ்தீனர்கள் எப்போதோ தனது ஐடென்டிட்டியை இழந்து விட்டார்கள். அவர்கள் இஸ்ரேலிய குடியுரிமையை பெற்று பாலஸ்தீனர்களாக இஸ்ரேலில் தொடர்ந்து குடியிருக்கலாம்.
அப்படி இருக்க வேண்டியதுதானே? அதற்குத்தான் அவர்களுக்கு முழு உரிமையும் இருக்கிறது. உரிமைக்கு குரல் கொடுப்போம், கள்ள உறவுக்கு கை கொடுப்போம் என்பது எங்களது தாரக மந்திரம் இல்லையா? நான் பாலஸ்தீன நாட்டுக்காரன் என்று சொல்லிக்கொள்ள அவர்களிடம் எந்த ஆதாரமும் ஆவணங்களும் இல்லை. பாலஸ்தீன நாட்டில் வாழ்ந்ததற்கான எந்த ஆதாரமும் எவரிடமும் இல்லை, எந்த மனிதரிடமும் இல்லை, எந்த ஜீவராசிகளிடமும் இல்லை. அவர்கள் யூதனாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் இஸ்ரேலியர்கள். பல நாடுகளில் இருந்து வியாபார நிமித்தமாக வந்து குடியேறிய அரபிகள், பெர்சியா நாட்டுக்காரர்கள். நியாயப்படி பார்த்தால் அவர்கள் ஈராக்கிற்கோ ஈரானுக்கோ தான் போக வேண்டும். அது இப்போது தகுந்த நேரம் அல்ல என்று அவர்கள் இங்கேயே இருக்கிறார்கள் போலும். அதுதான் அவர்களது பூர்வீகம். இஸ்ரேல் அவர்களுக்கு புகுந்த வீடு. இங்கே வந்து பல கல்யாணங்கள்லாம் பண்ணிக்கிட்டு பிள்ளை குட்டிகளை வதன்னு பெற்று போட்டதால் மட்டும் இது உங்கள் தாய்நாடு ஆகிவிடாது. எவ்வளவு சொன்னாலும் புரியாத மக்கு பிளாஸ்திரியா இருக்கானே. அமெரிக்கா ஈரானை கைப்பற்றாமல் ஏன் கார்க் ஐலண்டை கைப்பற்ற துடிக்கிறது? அங்கு 50க்கும் மேற்பட்ட குருடாயில் பெரிய ஸ்டோரேஜுகள், ரிசர்வாயர்கள் உள்ளது. ஈரானின் உயிர் நாடியே அங்கேதான் இருக்கிறது. அந்த துறைமுகத்தை வைத்து தான் நாள் ஒன்றுக்கு 90 மில்லியன் பேரல் குரூட் ஆயிலை தினமும் ஏற்றுமதி செய்து கொண்டு வந்தது. அந்த குட்டி தீவை கைப்பற்றுவதன் மூலம் ஈரானை மண்டியிட வைக்க முடியும் என்று அமெரிக்கா திட்டம் போடுகிறது. அப்படி திட்டம் போடுவதற்குத்தான் 5 நாள் போர் நிறுத்தம் என்று அமெரிக்கா அறிவித்தது. இப்பத்தான விஷயமே தெரியுது. கிரவுண்ட் ஆக்ஷனை தொடங்குவோம் என்று அமெரிக்கா அறிவித்ததும் பயந்து போன ஐஆர்ஜிசி கை நடுக்கத்தில் விட்ட ஏவுகணை தவறுதலாக அமெரிக்க கப்பலை போய் தாக்கிவிட்டது. பார்ஸ் எண்ணெய் வயல் மறுபடியும் தாக்கப்பட்டது. அதுக்கு பதிலடியாக இஸ்ரேல் சைபர் வாரை இப்போது தொடங்கிவிட்டது. ஏவுகணைகளை இயக்கும் சாஃப்ட்வேரை ஹேக் செய்து விட்டதால் செயலிழந்த ஏவுகணைகளை இப்போ மாட்டு வண்டியில் வச்சு தள்ளிக்கிட்டு போகும் அவல நிலை ஈரானுக்கு ஏற்பட்டு விட்டது. ஈரானின் டேட்டாக்கள் களவாடப்பட்டது இப்படித்தான். இதனால் வெறிநாய்க்கு மீண்டும் வெறி பிடித்தது. அபுதாபியை நோக்கி விடப்பட்ட ஏவுகணைகள் இன்டர்செப்ட் செய்யப்பட்டதில் கீழே விழுந்த கழிவுப் பொருட்கள் தீப்பிடித்து எரிந்தது. லஞ்சம் வாங்காத தீயணைப்பு வீரர்கள் அங்கு வந்து தீயை அணைத்தார்கள். சவுதி அரேபியாவில் இன்டர்நேஷனல் சுல்தான் ஏர்போர்ட் இதே மாதிரி தான் தாக்கப்பட்டது. அங்கும் இந்த ஏவுகணைகள் வீழ்த்தப்பட்டது. ஈரான் ஒரு தோல்வி கழகமாக மாற ஆரம்பித்து விட்டது. அமெரிக்காவின் பனிஷிங் ஸ்ட்ரைக்கு தொடர்ந்து நடக்கிறது. தரை வழியாக தாக்குவோம் என்று அறிவித்ததும் ஐஆர்ஜிசி பயந்து விட்டது. காசா மாதிரி பல வழி குகைகள், பாதைகள் கூட இங்கு கிடையாதே. தப்பிக்க முடியாமல் குகை சமாதி சாமியார் மாதிரி ஆகிவிட வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. இந்த வெயில் காலத்தில் குகைக்குள் ஏசி வசதி அமைத்து வைக்க நாங்கள் மறந்துவிட்டோம். நாங்கள் என்ன யாகியா சின்வரா? அந்த மாதிரியெல்லாம் வசதியாக வாழ்வதற்கு, அந்த மாதிரியெல்லாம் சிந்திப்பதற்கு ஏவுகணைகளை மட்டும் செஞ்சு கொண்டு இருந்ததால அதை நாங்கள் கவனிக்க தவறிவிட்டோம். சரி, ரத்தம் சிந்துவதோடு வேர்வையும் சிந்தி தொலைப்போம், வேற என்ன செய்ய அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்து விட்டோம். ட்ரம்ப் கொண்டு வந்த 15 பாயிண்ட் பீஸ் டீலை நாங்கள் நிராகரித்து விட்டோம். ஏனென்றால் இங்கிலீஷில் இருந்து நாங்கள் படித்து பார்க்கல, புரிஞ்சாத்தானே. சாவை எப்படியும் அடைந்து விடுவது என்ற 1 பாயிண்ட் பிளானை தான் நாங்கள் கடைபிடிக்கப் போகிறோம். போர் முடிந்ததும் சாகசங்கள் செய்து ரீல்ஸ் வெளியிட இளைஞர் பட்டாளம் இங்கு காத்து கொண்டு இருக்கிறது. சீக்கிரமாக போற முடிங்கப்பா. இங்கே உள்ள பைக்கம் வீரர்கள் துடிக்கிறார்கள். ஈரானை பிடித்திருக்கும் கேன்சரை குணப்படுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். உடனே குவைத்தில் உள்ள பியூஹரிங் என்ற இடத்தில் உள்ள விமானங்களுக்கு பெட்ரோல் போடும் ஸ்டேஷன்களை தாக்கியுள்ளது ஈரான். இந்த மாதிரி 33 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஹார்மஸ் நீர்வழி பாதையை அகலப்படுத்த பிரிட்டிஷ் அரசாங்கம் முன்பு முயற்சி எடுத்தது. ஈரானும் துருக்கியும் அதை எதிர்த்தது. நாங்கள் போரில் குதிப்போம் என்று அப்போது அறிவித்தது. அதனால் பிரிட்டன் பின்வாங்கிவிட்டது. ஹார்மஸ் நீரிணையை முன்பு போல திறப்பது கடினம் போலத்தான் தெரிகிறது. இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்டுகள் அத்தனை பேரையும் அழித்தால்தான் அது சாத்தியம். இல்லைன்னா ஒமான் வழியாக ஒரு சூயஸ் கால்வாய் மாதிரி ஒரு நீர்வழி போக்குவரத்தை அமைக்க வேண்டியது வரும். அதெல்லாம் நடக்கிற கதையா? ஈரான் இஸ் பீயிங் டெசிமேட்டட் என்று எதை வைத்து ட்ரம்ப் சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. சுற்றி இருக்கும் இஸ்லாமிய நாடுகள் தான் டெசிமேட் ஆகி கொண்டு இருக்கிறது இப்போது.
இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசத்தை இனி நாங்கள் விரும்ப மாட்டோம் என்று இஸ்லாமிய நாடுகள் முடிவு எடுத்ததுதான் இந்த போரினால் விளைந்த ஒரே நன்மை. இஸ்லாம் நாடாள உதவாது என்பது உலக மக்களுக்கு புரிந்தது. அது ஒரு பஹாய் மதம் மாதிரி அமைதியாக இருந்தால் தான் இந்த உலகமும் அமைதி அடையும் என்பதும் நாட்டு மக்களுக்கு புரிந்தது. ஒரு வெறிநாயை அடித்து கொண்டதும் பிரச்சனை அதோடு முடிந்து விடவில்லை, தீர்ந்துவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. வேறு வெறிநாய்களும் ஓடி வரும், ரகசியமாக பாய்ந்து வரும் என்பது போர்க்களத்தில் நாம் கண்டுகொண்ட உண்மை. அமெரிக்க கப்பல்களுக்கு ஃபியூவல் போட இந்தியா அதை அனுமதிப்பது இந்தியா இந்த போரில் இறங்கியதாக அர்த்தமாகாது. இங்கே உள்ள அரைவேக்காடுகள் இந்தியா போரில் குதித்து விட்டது என்று செய்திகள் பரப்புகிறார்கள் சமூக வலைத்தளத்தில். அது அமெரிக்காவுடன் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அமெரிக்கா போர்க்கப்பல்களையும் வணிக கப்பல்களையும் அது ஃபியூவல் தீரும் போதோ அல்லது ரிப்பேர் ஆகும் போதோ அவற்றை ரிப்பேர் பார்க்கவும் டீசல் நிரப்பவும் இந்திய கடற்கரையில் அனுமதிக்கப்படும். இந்தியா தலையிட்டால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று உலக நாடுகளும் உலக தலைவர்களும் கருதுவது என்னவோ உண்மைதான். அப்படியே ஒரு நல்ல முடிவு வந்துவிட்டால் இந்த மோடி பேரை தட்டி கொண்டு போய்விடுவாரே, அப்படி மோடிக்கு ஒரு நல்ல பேர் வந்துவிடக்கூடாதே என்று இங்குள்ள எதிர்க்கட்சிகள் மொட்டை போட்டுக்கொண்டு கோயில்களில் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வேறு ஏதாவது சொல்ல இருக்கிறதா என்று நானும் அங்கு போய் பார்த்துவிட்டு மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.